பன்னீர் மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடும் இந்த தோசையை. 100 கிராம் பன்னீர் எடுத்து இது மாதிரி சின்ன பன்னீர் துருவுறது அதில் வச்சு துருவிக்கிட்டேன். இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் இந்த பன்னீர் சீவுறது. துருவி இதை மாதிரி வச்சுக்கோங்க. பன்னீரை உதிரியாக இருக்குது பாருங்கள். சீஸ் ஒரு க்யூப் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை பொடியாக துருவி வச்சுக்கிட்டேன். நல்லா சின்ன கண்ணில் துருவி வச்சுடுங்க. ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுக்கிட்டுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிட்டேங்க. ஜீரகம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வெங்காயத்தை பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அப்புறம் தக்காளியை பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டேன். ரெண்டையும் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கிடுங்க. சால்ட்டு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதையும் வதக்கிக்கிட்டேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், தனியா எல்லாம் வதக்கிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுடுங்க. துருவி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பன்னீர் வதக்கும் போதே வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். நல்லா வெந்து வந்துடுச்சு பன்னீர் வதக்கும் போதே. நல்லா கொத்தமல்லி இலைங்களை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கஸ்தூரி மேத்தி சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. தோசை 1 கப்பு மாவு எடுத்து நல்லா மெலிசாக ஊற்றிடுங்க. தோசை சுற்றி எண்ணெய் விட்டுக்கிட்டேன். துருவி வச்சுருக்க சீஸ் துருவலை தூவிக்கிட்டேன் தோசையில். பன்னீர் மசாலாவை நல்லா பரப்பி வச்சுடுங்க. தோசை ஒரு பக்கம் வெந்தால் போதும். மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். சீஸ் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.